ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி தொக்கு செய்ய போகிறோங்க. ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளி மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவு வெங்காயம் எடுத்துக்கணுங்க. பெரிய வெங்காயத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரன் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடித்த உடனே நாம் துருவலாக வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. வெங்காயத்தை நீங்கள் பொடியாக நறுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரன் விட்டாலும் சரிங்க, நம்ம விருப்பம்தான். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காய விழுதை சேர்த்திக்கலாங்க. எப்படி இது தொக்கு தானே செய்ய போகிறோம், அதனால் நம்ம இந்த பக்குவத்துக்கு அரைச்சிட்டா கூட போதுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம ரன் விட்டு வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரியை சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டும் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம பூண்டை இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்திக்கலாம். அப்போ தான் இதுவும் சேர்த்து நல்லா வதங்குங்க. இதோட பச்சை வாசனும் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டுங்க. பார்க்கலாங்க. ஆயில் போட்டு கடுகு தாளித்து உடனே வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இப்போ சேர்த்துக்கலாங்க. ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் மசாலாலாம் இந்த தக்காளி தொக்குல இறங்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெல்லம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்க்கலாங்க. இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றலாங்க. அவ்வளோதாங்க, எம்மியான தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பதமாக பக்குவமாக உப்பு காரம் அந்த தக்காளியோட புளிப்பு கரெக்டாக சேர்த்துட்டோம்னா இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாதுங்க. ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் இருந்தாலே ஒரு வாரம் நல்லா இருக்குங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் 1 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக போடணுங்க. இதுக்கு எண்ணெய் ப்ரிசர்வேட்டிவ்ங்க. அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெயை சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெகுலர் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் ஓகே, நல்லெண்ணெயாக இருந்தாலும் ஓகேங்க. அது உங்கள் இஷ்டந்தாங்க. தக்காளி தொக்கு சூப்பராக செமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், பஞ்சு மாதிரி சூடான இட்லி இதுக்கு இந்த தக்காளி தொக்கை தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நானே சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது கரெக்டானு தெரியுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கு மட்டும் இல்லை, ஒயிட் ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். நான் எப்போவும் சொல்கிறது தான், ஒன்றை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா லஞ்சுக்கும் சரி டிஃபனுக்கும் சரி ஆப்டாக இருக்குங்க. சப்பாத்தி பூரிக்கும் நல்லா இருக்குங்க. இடியாப்பத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. ஆப்பம் அடை தோசை எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட தக்காளி வெங்காயம் மட்டும் இருந்தால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. நம்மக்கிட்ட சிவப்பு மிளகாய் தூள் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் தனியாத்தூள் மட்டும் போட்டு கூட இந்த ரெசிபி செஞ்சுக்கலாங்க. நான் சொன்ன மாதிரியே தான் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா பவுடர் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாங்க. நான் ட்ரை பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.